அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் தொழிலெலாம் எப்படி இருக்குது? குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? பிள்ளைகளுக்கு ஜெப உணர்வை கொடுக்கிறீர்களா? பிள்ளைகளுக்கு கடவுளைப் போல வாழ வேண்டும் என்கிற அந்த உத்வேகத்தை, மோட்டிவேஷனை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டே இருங்க. நீ கடவுளைப் போல வாழணும்ப்பா, அன்னை மரியாளை போல வாழணும், அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஊக்கமளியுங்கள், ஜெபியுங்கள். அப்படியே அவங்க வாழ்வாங்க. பெரியவனை வளர்ந்த ஒருபாடு அவன் இப்படி போகிறான், அப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லி நம்ம டிப்ரெஷனுக்கு போகிறத விட, பால் குடிக்கிற பருவத்திலிருந்து பிள்ளைகளுக்கு இறைவார்த்தையை சொல்லுங்கள், சோம்பேறித்தனத்தை அருவருக்க சொல்லுங்கள். மகிமே, நீ பெரிய ஆள்டா, உனக்குள்ள கடவுள் வாழ்கிறாரு. இந்த உலகத்தை கலக்க வேண்டிய பிள்ளை, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளை என்று பாகுபாடு காமிக்காமல் பிள்ளைகளை அன்பு செய்து வளருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 8 வாரங்களாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு போதனையை நாம் தொடங்கினோம். என்ன போதனை அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் அது விசேஷித்த வரங்களோட, கொடைகளோட, மகிமையோட, மேன்மையோட, க்ளோரியோட, கார்ஜியஸ் அப்பியரன்ஸோட, அப்படி அவங்க ஒரு மகிமையோடு தான் பிறக்கிறாங்க. எல்லா குழந்தையும் ஆசீர்வாதங்களோட பிறக்கிறது. ஆனால் எல்லா குழந்தையும் அதை வெளிப்படுத்தாமல் செத்து போகிறாங்க, அல்லது வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை, வெளிப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் உதவி செய்வதில்லை, அதனால் வெளிப்படுத்த விரும்புவதும் இல்லை என்று பார்த்தோம். அப்போது கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கால் என்னவென்று சொன்னால், பரலோகம் போகிறது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இயேசுவை நான் பார்க்குறேன்னா என்னை போலே அவர் இருக்கணும், அவரை போல நான் இருக்கணும் என்று சொல்லி 1 யோவான் 3:2 நம்ம வாசித்து பார்த்தோம். கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் கூட ஹெவன் என்பது பிரைமரிலி த மீனிங் என்ன அப்படின்னா, முக்கியமான முதன்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல வாழணும் அப்படிங்கிறது தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை போல வாழணும்னு சொன்னால் நான் எந்த அளவுக்கு நற்பண்புகள் எனக்குள் இருக்கிறது அவர் போட்டிருக்காரு. பரிசுத்தத்தை போட்டிருக்கிறாரு, ஹோலினஸ்ஸு எல்லாமே இருக்குது, பிளேம்லெஸ் இருக்குது, திறமைகள் இருக்குது, வரங்கள் கொடைகள் இருக்குது. இதை நம்ம வெளிப்படுத்தணும் என்று தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஏன் இந்த பரிசுத்தமான அழைத்தலை நம்ம வேணான்னு சொல்கிறோம், விரும்புறதில்லை? ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு போகிறோம், அடிமையாக இருந்துட்டு போகிறோம், ஏதோ ஒன்று செஞ்சதே செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் அந்த அளவுக்கு தூய்மையான பண்புகள் எனக்குள் இருந்தும் அதை காண்பிக்க விரும்புவதில்லை. என்ன என்று நாம் கடந்த வாரம் நான் உங்களுக்கு தியானித்தேன், சொன்னேன். என்ன மெயின் காரணம் அப்படின்னா, சோம்பேறித்தனம், லேசினஸ், ஸ்லக்கார்ட்னஸ், ஸ்லாத்ஃபுல்னஸ், இண்டோலன்ஸ், இன்டிஃபரன்ஸ், ப்ரோக்ரஸ்டினேஷன் என்று பல வார்த்தைகளை நாம் சொல்லி தியானித்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, விவிலியம் பல பாவங்களை கண்டித்தாலும் இந்த சோம்பேறித்தனத்தை மிக ஸ்ட்ராங்காகவே கண்டிக்கிறது, விவரிக்கிறது என்று நாம் தியானித்தோம். திருச்சபை கூட பார்த்திங்கன்னா கேபிட்டல் சென்ஸில் தலையான பாவங்களில் அந்த 7 பாவங்களில் அதையும் சேர்த்துருக்காங்க, சோம்பேறித்தனத்தை என்று நான் சொன்னேன். 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில், the one who is unwilling to work he shall not eat அப்படிங்கிறார். அவன் சாப்பிடாம இருக்கட்டும் அப்படிங்கிறாரு பவுல். அப்போது சோம்பேறித்தனம் தான் எல்லா பாவத்தையும் உற்பத்தி செய்கிறது. சோம்பேறி 5 மணிக்கு அலாரம் வச்சா 7 மணிக்கு எந்திரிப்பான், 7 மணிக்கு எந்திரிப்பான், கொஞ்சம் தூங்குவான். இப்படி தூங்கி 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 வாழ்க்கையை அவன் கெடுத்துடுறான். திருத்துதர்கள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்போது தூங்கிடுறாங்க. 1 மணி நேரம் அவங்களால் வெளிச்சு ஜெபிக்க முடியலன்னு கேட்குறாரு, வேதனைப்படுறாரு. மத்தேயு எழுதின நற்செய்தி 26:40 வசனத்தில், மத்தேயு 25:26 அந்த ஒரு தாளந்த மண்ணுக்குள்ளே புதைச்சவனை பார்த்து சொல்கிறாரு, சோம்பேறியே, பொல்லாதவனே அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா கடந்த வாரம் பார்க்காதவங்களுக்காக நான் ரீகேப் பண்ணுறேன். அப்போ கடந்த வாரம் தியானத்தை நீங்கள் பாருங்கள், இன்னும் ஆழமாய் பேசியிருக்கோம். அப்போது உங்களுக்கு இந்த சோம்பேறித்தனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணலாம் பாருங்கள். சோம்பேறித்தனத்தினுடைய மிகப்பெரிய சிம்டம்ஸ் அப்படின்னா ஜாய்லெஸ்னஸ், மகிழ்ச்சியற்ற தன்மை. சோகம் கூட சொல்லலை, ஜாய்லெஸ்னஸ். மகிழ்ச்சி இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் வேலை செய்யுங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் சாதிங்க, மகிழ்ச்சி இருக்காது. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி அப்பா அம்மாவுடைய பணத்தை வீண் பண்ணுமோ தவிர, எங்கேயாவது ஃப்ரீயாக எதிர்பார்ப்போமோ தவிர நம்ம அதிலிருந்து வெளில வர மாட்டோம். இன்சென்சிட்டிவிட்டி, உணர்வற்ற ஒரு நிலை. ஒரு அழுக்காக இருக்கு வீடு, அது கூட்டணும், ஒட்டடை அடிக்கணும், அல்லது நான் சரியாக ட்ரெஸ் போடணும், அல்லது ஒரு இதை போய் இந்த இடத்துல பேசணும், இந்த இடத்துல இது புள்ள கீழே விழுந்துற போதே அதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வற்ற நிலை, இன்சென்சிட்டிவிட்டி, அறிவற்ற ஒரு நிலை, மந்த புத்தி. அந்த மைண்டு வேலை செய்யாது பாருங்களேன்.
அப்போது இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கா? இன்னைக்கு வேலையை செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன்னா எனக்குள்ள சோம்பேறித்தனம் குடிகொண்டு இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொன்று பாருங்கள், நான் என்னுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னுடைய வளர்ச்சியை விட, என் செழுமையை விட என்னுடைய கம்ஃபர்ட்டை நான் ரொம்ப விரும்பினேன்னா எனக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்கிறது. என் வளர்ச்சி முக்கியம் இல்லை, முக்கியம்தான், ஆனால் வளர்ச்சி முக்கியம் இல்லை. ஆனால் என்னுடைய உடம்பு நோகக்கூடாது, வேர்க்கக்கூடாது, வெயிலில் கருத்துறக்கூடாது, அல்லது இளைச்சிடக்கூடாது, தீமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய சௌகீகத்தை பார்த்து 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 என்னுடைய குரோத்துக்காக உழைக்காமல் இருக்கேன். பார்த்தீங்களா? வேலை இல்லாமல் ஒரு வேலையை சொன்னால் அப்பா அம்மா வேலை சொல்கிறாங்கன்னா நான் அப்புறம் செய்கிறேன், உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா சோம்பேறி நம்மளுக்குள்ளே குடிக்கொண்டு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான்காவதாக பாருங்கள், ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் பாருங்கள், செல்ஃப் லவ். நான் அதிகமாக அன்பு செய்வேன், என்ன தான் அதிகமாக அன்பு செய்கிறேன், பிறரை வெறுக்கிறேன், யார் மேலேயும் பிறர் மேலே அக்கறை இல்லை, தியாகம் இல்லை என்று சொன்னால் எனக்குள்ள சோம்பேறித்தனம் குடிகொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரிலிஜியன் அல்ல, இது ஒரு சமயம் அல்ல, கிறிஸ்தவம். இது ஒரு கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யம். அதில் ராஜாதி ராஜா தான் ஏசப்பா. அப்போது ராஜா இந்த உலகத்தில் கட்டளைகளை கொடுக்குற, அதன்படி தான் நடக்குது. அப்போது இதனுடைய பொருளாதாரம், த ஹோல் எக்கானமி ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். எக்கானமினா 2 எக்கானமி இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் எக்கானமி, ஆவிக்குரிய நிகழ்ச்சிகள். ஒரு பாவி எப்படி நீதிமானாக்கிறது, அது ஒரு எக்கானமி. ஒரு பாவி எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போவது, அது ஆவிக்குரிய எக்கானமி, பொருளாதாரம், ஆவிக்குரிய பொருளாதாரம் என்று அழைக்கின்றோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடல் தேவை, ஒரு உடல் நலம், உள்ள நலம், பணம் தேவை, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நான் செய்கிற காரியங்கள் துலங்க வேண்டும் என்று சொன்னால் மெட்டீரியலிஸ்டிக் எக்கானமி என்று சொல்லுகிறோம். பொருள் அடிப்படையான பொருளாதாரம், ப்ராஸ்பெரிட்டி பொருளாதாரம் என்று சொல்லலாம். அப்போ இந்த 2 பொருளாதாரமும் எதன் அடிப்படையில், ஒரே ஒரு பிரின்சிபல் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் தான் மனிதனுடைய வாழ்க்கை கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கடவுள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை, திறமைகளை, வல்லமைகளை தன்னுடைய வாழ்க்கையின் செயல் வழியாய் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும், தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்தணும். பாருங்கள், அப்போது ஒரு மனுஷன்னா அவன் கடவுள் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான், கடவுளுடைய உருவில் படைக்கப்பட்டவன் கடவுளுடைய சாயலையும் உருவையும் வெளிப்படுத்த வேண்டியது அவனுடைய மெயின் பர்பஸ். இந்த ராஜாதிராஜா தான் கேட்குறாரு. அப்போது he should use all his faculties to glorify God. தன்னுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கிராண்டியூர், சிறப்பு பண்புகளை பயன்படுத்தி கடவுளை மேன்மைப்படுத்த தான் இந்த பரலோக பொருளாதாரம் ஒழுங்காக இயங்கி கொண்டு இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தினுடைய பொருளாதாரம். அப்போது இந்த பொருளாதாரம் மந்தம் அடையிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நான் என்ன எக்ஸல் பண்ணி, நான் என்ன உழைத்து, நான் என்ன சோம்பேறித்தனத்தை நீக்கி நான் உழைக்கலைன்னு சொன்னால், சோம்பேறித்தனத்தோடு வாழ்ந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால், இந்த எக்கானமி ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் வில் பி அஃபெக்டட் வெரி சீரியஸ்லி. பரலோக ராஜ்யத்தை தாக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் இருந்தேன்னா அதை தாக்கி அங்கிருந்து நான் ஆசீர்வாதங்களை வாங்குகிறேன், பரலோகத்தினுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை உயர்த்துகிறேன் என்று பொருள். அப்போது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க என்ன செய்யணும்னா, தனக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை வெளிக்கொணரணும், கடவுளுடைய நன்மைக்காக, மேன்மைக்காக. அத்தனை பேரும் நீங்கள் செய்கிற அந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில், அந்த மேன்மையை வெளிப்படுத்துகிற அடிப்படையில் மற்றவங்களாம் பார்த்து இந்த கடவுளை ஆராதிக்க வருவாங்க, பிதாவை மேன்மைப்படுத்துவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது இந்த ஸ்லாத் என்று சொல்லுகிறோமே, சோம்பேறித்தனம், மந்த புத்தி, அக்கறையின்மை, ஒரு ரப்பர் மாதிரி உணர்ச்சியற்ற ஜடம், இப்படிலாம் வாழ்கிறோம். பார்த்தீங்களா? உழைக்க மனமில்லாத எண்ணம், எந்த ஒரு செயலுக்கும் செயல் வடிவம் கொடுக்க விருப்பம் இல்லாத தன்மை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 விதத்தில் வடிவம் எடுக்கிறது. ஒன்று ஃபிசிக்கல் ஸ்லாத், லேசி பாடி, உடம்பை சாப்பிடணும், நிறைய திங்கணும், வயிறை பெருக்க வச்சுக்கணும், இந்த வெயிட் வரணும், மசில்ஸ் வரணும், அது வரணும், இது வரணும்னு சொல்லி சாப்பிட்டு 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 இந்த பாடி நடக்கிறதுக்கு ஒத்து வராது, முட்டி வலிக்கும், கை வலிக்கும். அப்படியே இந்த பாடி பார்த்திங்கன்னா லேசி பாடி ஆகிடும், ஸ்லாத்ஃபுல் பாடி ஆகிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்லாத். நான் கடந்த வாரம் சொன்னேன், இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னாலேயோ ஃபியர் ஆஃப் சக்ஸஸ்னாலே, நான் தோற்றுருவேன்னு சொல்லி அந்த பயத்தினால நான் எதையுமே செய்யாமல் இருப்பேன். நான் ஒருவேளை ஃபியர் ஆஃப் சக்ஸஸ், இதில் ஜெயிச்சிட்டேன்னா அடுத்து ஐயோ நான் லோவர் லெவலில் இருக்கேன், அடுத்தது மினிஸ்டர் ஆகணும், அப்புறம் பெரிய மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், பெரிய பொறுப்பு வந்துடும் ஆகுன்னு சொல்லி இந்த ஃபியர் ஆஃப் சக்ஸஸ்னாலேயும்
வெற்றியின் பயத்தினாலையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எதையுமே செய்யாமே இருப்பாங்க. அப்போ மென்டல் பேராலிசிஸ் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மூன்றாவது வடிவம் என்னன்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் ஸ்லாத், ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். ஆவிக்குரிய நிலையில் கோயிலுக்கு 7 மணிக்கு பூசைக்கு 7:30 வருவாங்க. சண்டே சீக்கிரம் எழுந்திரிக்கணும், அன்றைக்கி தான் லேட்டாக எழுந்திரி, ஒரு நாள் தான் லீவு என்று சொல்லி லேட்டாக எழுந்திருப்பாங்க. ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்டா வரமாட்டாங்க. திருப்பலிக்கு வாங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க. ஜெபமாலை சொல்ல வேணால் வரமாட்டாங்க. இப்படி இறைவார்த்தைகளை வாசி தியானிக்கலான்னா வரமாட்டாங்க. அப்படி நமக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் இருக்குன்னு இப்படி ஸ்லோ பண்ணுறீங்க, விருப்பம் இல்லை, அவர்ஷன் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்குள்ள சோம்பேறித்தனம் குடிகொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோம்பேறித்தனம்ங்கிறது சாதாரண பாவமாக நம்ம நினச்சிக்க முடியும் இன்றைக்கி எல்லாருக்கும். ஏன்னா அதை ஒரு பெரிய விஷயமா பார்க்குறதில்ல பாருங்களேன். அது பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சனை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறதில்ல பாருங்கள். அப்போது இவன் அப்படியே எதுவுமே செய்யாமல் இருக்க, இன்ஆக்டிவாக இருக்காங்க இல்லையா, அதனால் அது பெரிய விஷயமா தெரியலனா இதுதான் பேரழிவை உண்டு பண்ணுங்க. அதெல்லாம் பிசாசு ரொம்ப அழகாக இந்த க்ரீப்பர்ஸ், இந்த பாவக்காய் விதையை போட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா டொர்ன்னு அப்படி சுற்றிட்டு போகாது, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளையை சுற்றிட்டு போய் ஒன்றும் செய்ய முடியாமல் பண்ணிடும். அதே போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கி அவனால் எதுவுமே செய்ய முடியாத நடைபெணமாய் மாற்றக்கூடியது தான் இந்த சோம்பேறித்தனம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்க செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவார் அப்படிங்கிறார். சோம்பேறிக்கு சாப்பிட்றது கூட அவனுக்கு இருக்காது, பட்டி தான் கிடக்கணும். அந்த அளவுக்கு வறுமை கொண்டு வரக்கூடியது சோம்பேறி. லேசினஸ் பிரிங்ஸ் பாவர்ட்டி இன் யுவர் லைஃப். இதான் விவிலியம் பயங்கரமாக எச்சரிக்கிறது. பொருளாதாரம் இல்லை, கடன் இருக்கிறது, அப்படி இருக்குன்னு சொல்கிறோமே, கடன் அடக்க முடியாத கடன் இருக்கிறது என்று சொன்னால் சோம்பேறித்தனம் உங்கள் குடும்பத்துக்குள் தலைவிரித்து ஆடுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம், சோம்பேறியின் ஆசை அவரை கொல்லும், அவர் கைகள் வேலை செய்ய மறுக்கின்றன, அவன் நாள் முழுவதும் பிறர் பொருளுக்காக ஏங்கிக் கொண்டே இருப்பான். பிச்சை இவன் கொடுப்பானா, அவன் கொடுப்பானா, அம்மா பணம் கொடுக்க மாட்டாங்களா, அம்மா நான் சினிமாவுக்கு பணம் வேணும், அம்மா அப்பா வேணும், எப்படி சொல்லி வளர்ந்த பிள்ளைங்க கூட பிறருடைய கையை ஏந்தி கொண்டிருக்கிற ஒரு சூழல் சோம்பேறித்தனம் கொண்டுட்டு வருது. சோம்பேறியினுடைய ஆசையே சாப்பிட்டு நல்லா தூங்கணுங்கிறதே அவனை கொன்றும். ஆனால் சான்றோர் தம் பொருளை இல்லை என்னாது வழங்குவார். நல்லவங்க நீதிமான்கள் சரி கேட்குறான், இல்லைன்னு சொன்னால் வருத்தம், கடவுள் நினைப்பார் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இவன் வாங்கிட்டே இருப்பான் சோம்பேறி. அப்போது சோம்பேறித்தனத்தை நம்ம வாழ்க்கையில் வேரோட அறுக்கணும். ஏனென்றால் கடவுளைப் போல மாறக்கூடிய அந்த பரிசுத்தமான திட்டத்திற்கு எதிரான பாவம் சோம்பேறித்தனம். புனித தாமஸ் அக்வினாஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நூன்டே டெவில் அப்படிங்கிறார், பகல் நேரத்து பிசாசு அப்படிங்கிறார். ராவில் எல்லாரும் தூங்கணும், இது பகலில் பாருங்க, காலைல எழுந்தவுடன் லேட்டாக எழுந்திருக்கிறது, அப்புறம் சாப்பிட்றது, தூங்கிறது, அப்புறம் பேப்பர் படிக்கிறது, நியூஸ் பார்க்குறது, சாப்பிட்றது, தூங்கிறது, உக்காந்துருக்கிறது, இப்படியே அவன் இது ஒரு பகல் நேர பிசாசு என்று தாமஸ் அக்வினாஸ் மட்டுமில்ல பல விவிலிய அறிஞர்கள் இதை சொல்கிறாங்க. பழைய முற்காலத்து மாங்க் பல பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்லாத் இஸ் எ டெட்லி சின் பிகாஸ் இட் இஸ் இனிமிக்கல் அப்படின்னா விஷம், பாய்சனஸ் டு ஆத்தென்டிக் லவ் அண்ட் பிகட்ஸ் அதர் சின் அப்படிங்கிறார். சோம்பேறித்தனம் என்பது அது ஒரு விஷம் போன்றது, கொடிய பாவம். அது என்ன செய்யுதுன்னா, நம்முடைய ஆத்தென்டிக் லவ்னா தூய்மையான நிச்சயமான அன்பு, கடவுளுடைய அன்பு, அந்த அன்பை என்ன செய்தான் விஷப்படுத்துது. அதிலிருந்து தான் பல பாவங்கள் பெருக்கெடுத்து ஓடுது அப்படிங்கிறார். அதற்கு அவர் என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னா, இந்த சோம்பேறிக்கு நல்லாவே தெரியும் நன்மை எது தீமை எது. He knows good as good, he knows bad as bad. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சோம்பேறிக்கு தெரியும் கடவுள் இயேசு கிறிஸ்து எனக்காக மனித உரு எடுத்தார், சிலுவையில் மரித்தார், என் பாவங்களை சுமந்து தீர்த்தார், நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான வாழணும், பாவங்களை தவிர்க்கணும், உலகத்தில் உழைக்கணும், கடவுளுக்கு சாட்சி பகரணுங்கிற எல்லா சத்தியத்தை அவன் அறிந்தவன் தான். ஆனால் அறிந்த அவனுக்கு பாவத்தை ஏற்றுக்கணும், மன்னிக்கணும்,
ஆண்டவற்ற ரத்தத்தால் கழுவப்படணும், நான் பாவத்தை அறிக்கை செய்யணும், நீதிமானம் வாழணும், குடியை நிறுத்தணும், சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும். இது எல்லாம் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு டீடியமாக, ஒரு வேதனையாக, ஒரு கஷ்டமான காரியமாக அவனுக்கு தோணுது. அவனுக்கு தெரியணும் அவனுக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்குது. சோம்பேறித்தனத்தை என்ன சொல்கிறாருன்னா, சேட்னஸ் அட் த டிஃபிகல்ட்டி ஆஃப் குட்னஸ் அப்படிங்கிறார். ரொம்ப வித்தியாசமாக அவர் சொல்கிறார். கடவுள் வைத்திருக்கிற நன்மைகளை என்னால் பெற முடியலையே அப்படிங்கிறதுனால வரக்கூடிய சோகம் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசுக்கு பாடுகட்டு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதம், விடுதலை பெற்று சுதந்திரமாக ஓடணும், நடக்கணும், நான் மகிழ்ச்சியாக வாழணும், பிறகு நன்மை செய்யணுங்கிற அந்த நன்மையை என்னால் செய்ய முடியாதனால அவன் உள்ளத்தில் ஒரு துக்கம் வந்து கொண்டே இருக்கு, சேடாக இருப்பான். அதனால தான் ஜாய்லெஸ்னஸ் என்று சொல்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட்டும் சொல்கிறாங்க, விவிலிய அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த துக்கத்தினால அவன் என்ன செய்கிறான், இந்த பக்கம் கடவுளுடைய மீட்பின் திட்டங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்குது, ஆனால் என்னுடைய சோம்பேறித்தனம் அதை செய்ய விட முடியல, இதை அடைய முடியல. அதனால் அவனுக்குள்ள ஒரு சேட்னஸ், டீடியம் அல்லது ஒரு இண்டோலன்ஸ், துக்கமான ஒரு எண்ணம், சேட்னஸ் அவனுக்குள்ள ஆக்குப்பை பண்ணுது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த துக்கத்தை போக்குறதுக்கு அவன் என்ன செய்கிறான், அவர் சொல்கிறது ஆறுதலாக இருந்தாலும் சர்ப்ரைஸாக இருக்கு பாருங்க. அவர் என்ன சொல்ற, இந்த துக்கத்தை போக்குவதற்காக, டு டிஸ்ட்ராக்ட் திஸ் சேட்னஸ், ஹி கோஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட்டு. கடவுள் நன்மை வச்சிருக்கிறாரு, அதனால் அடைய முடியல, சோம்பேறித்தனத்தில் அடைய முடியல, அதனால் சோகம், அவனுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வந்துடுது, வேதனை வந்துடுது, தூய்மையற்ற ஒரு எண்ணம், மனக்கலக்கம், ஐயோ என்னால் நல்லா வாழ முடியலையே, ஃபியர் ஆஃப் ரிசீவிங் குட்னஸ், வாழ முடியலையே, ஃபெயிலியர் ஆச்சா என்று சொல்லி அவன் கதறான். அதனால் அவன் என்ன செய்கிறான், இதை மறைப்பதற்காக, தவிர்ப்பதற்காக, துக்கத்தை போக்குவதற்காக குடியை தேர்ந்தெடுக்கிறான், விபச்சாரத்துக்கு போகிறான், தப்பு செய்கிறான், திருடுறான், இப்படி பல்வேறு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் அவன் ஈடுபட்டு தன்னை நிரப்பிக்கிறான், பிஸியாக்கிக்கிறான். இதை மறக்கணும், நான் நன்மையை பெற முடியல, ஏசப்பா ரத்தம் சிந்தி அவருடைய நன்மையை பெற முடியல என்னுடைய சோம்பேறித்தனத்தினால என்று சொல்லி அந்த சோகத்தை, துக்கத்தை போக்குவதற்காக அவன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறான். என்னோடய மைண்ட் செட்டை மாத்திரம் பாருங்க, என்னால் நல்லவனாக வாழ முடியல, நான் குடிகாரனாக இருக்கிறேன், போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த போதைப்பொருளுக்கு அடிமைக்கு போகிறான். அப்போது அதிலேயே அவன் விழுந்து கிடக்கிறான். சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, the slothfulness can merit every person to the extremity of divine punishment அப்படிங்கிறார். ரொம்ப வேதனையாக இருப்பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள சோம்பேறித்தனம் என்ன செய்யுது, இப்படி செஞ்சு பரலோக தண்டனையை, மிக மேக்சிமம் தண்டனை வாங்கி கொடுக்குது. கேன்சர் வியாதியாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், சரீர நோய்களாக இருக்கலாம், ஆபத்து விபத்தாக இருக்கலாம், அகால மரணம், செத்தவர்பாடு நரகத்துக்கு போகிறது மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே தண்டனை வாங்கி கொடுக்கிறது. ஸ்லாத்ஃபுல்னஸ் கேன் மெரிட் தி எக்ஸ்ட்ரிமிட்டி ஆஃப் டிவைன் பனிஷ்மெண்ட் என்று சொல்லுகிறார் புனித தாமஸ் அக்வினாஸ். அதனால்தான் இதை நூன் டே டெவில், பகல் நேர பிசாசு என்று அழைக்கிறார் சோம்பேறித்தனத்தை. உங்களுக்குள் இருக்கக்கூடிய மேன்மைகளை, உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல அறிவை, ஆற்றலை, இன்டெலெக்சுவாலிட்டியை அல்லது வில்ல திறமைகளை, பரிசுத்தத்தை, நீதியை, நேர்மையை அழிக்கக்கூடிய ஒரு எதிரி, மிகப்பெரிய எதிரி என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய, எனக்குள் இருக்கக்கூடிய, உங்களுக்குள் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சோம்பேறித்தனம் பகல் நேர பிசாசு என்று அழைக்கப்படுகிறது. என் டிவைன் பரிசுத்த காலிங்க்கு எதிராக இருக்கிறது. என்னை அப்படியே சோம்பேறித்தனத்தை இருக்க வச்சு சோகப்படுத்தி, துக்கப்படுத்தி, அந்த துக்கத்தை போக்குவதற்காக தவறான இல்லீகல் உறவுகளை, விபச்சாரத்துக்கோ குடிவெறிக்கோ ஆளாக்கி எனக்கு வரவேண்டிய பனிஷ்மெண்ட்டை மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் ஆக்கி என்னை வாழாதபடி என்னை நரகத்துக்கு தள்ளுவது இந்த சோம்பேறித்தனம் என்று தாமஸ் அக்வினாஸ் மிக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார். ஆகவே மிக கவனமாக இன்று முதல் அந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மனமாறுவோம், பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம சொல்லிக்கோ, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, இதெல்லாம் போய் ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் போய் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் உண்மையாக நம்முடைய தவறுகள் அது சுட்டி காட்டப்படும் பொழுது நம்ம இப்படியே கவுண்டர் பண்ணி நம்ம அதிக ஆழத்திற்குள், இருளுக்குள் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். லைஃப்பை ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு போயிடுறோம். சோம்பேறித்தனம்லாம் ஒரு பெரிய மேட்ருன்னு சொல்லி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம்.
ஆனால் இன்னைக்கு உண்மையாக அது எப்படி அழிவுக்கு கொண்டு போகிறது, அது எப்படி மிகப்பெரிய பாவமாக மாறுகின்றது, அதனுடைய விளைவுகள் என்ன? ஒன்று, நம்மளுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்தாமல் போகின்றோம், கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்தாமல் போகின்றோம். நம்மை கொண்டு கடவுள் இந்த உலகத்தில் செயல்படுத்த நினைத்த திட்டங்கள் எல்லாம் அப்படியே டூம் ஆகுது. அதை தாண்டி நாம் சந்தோஷமற்றவர்களாக மாறுகின்றோம், மகிழ்ச்சியே இல்லாமல், பிறருடைய எந்த நிலையை குறித்தும் ஒரு அக்கறையற்றவர்களாக, உணர்வற்றவர்களாக அப்படி மாறி போகின்றோம். நம் வாழ்க்கையை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அது தவிர பொழுதுபோக்கு, உண்மையிலேங்க எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை பொழுதுபோக்கு. எதுக்காக பொழுதை போக்க வேண்டும்? ஒரு நொடி பொழுத நம்மால சம்பாதிக்க முடியுமா? நாம் இழந்த ஒரே ஒரு நொடியை நம்மால மீண்டுமாய் ஏர்ன் பண்ண முடியுமா? அதை ஏன் போக்க வேண்டும்? இன்னைக்கு உண்மையில என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லி நம் வாழ்க்கையை சர்வ சாதாரணமாக வீணெடுத்து கொண்டிருக்கின்றோம். இழந்தது தான் ஒன்று. ரெண்டாவது, நம்ம செய்ய வேண்டியதை செய்யலை. எல்லாம் சேர்ந்து மலை போல நாம் இந்த உலகத்துக்கு நாம் தவறிழைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நாமே தவறிழைத்து கொண்டிருக்கிறோம். நாமே அழித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பொழுதுபோக்காக தொடங்கிய காரியங்கள் இன்னைக்கு அடிமைத்தனங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அடிக்ஷன்ஸாக மாறிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த செல்ஃபோனில் நம்ம இன்னைக்கு ரீல்ஸ் பார்க்குறோம். ஜஸ்ட் ரீல்ஸ் தானே பார்க்குறோம். யார் அனுப்புனது, எதுக்காக அனுப்புனது, அதனுடைய அடித்தளம் என்ன, அதில் உள்ள உண்மை இருக்கிறதா, அதில் ஏதாவது காரணம் இருக்கு, எதுவுமே தெரியாது. பொழுதுபோக்கு, ஜஸ்ட் லைக் தட். அப்படியே ஆட்டோ ஓட்டுறவங்க கூட நிறுத்தணும்னு பார்க்கணும், பூக்கட்டுறவங்க கூட பார்க்கணும், ஒரு பெரிய வேலையில் இருக்க கூட உடனே பார்க்கணும். பொழுதுபோக்கு என்று சொல்லி வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறாங்க. உணர்வடைவோம். உண்மையில் நம்ம லைஃப்ல நம்ம இழக்கிற ஒவ்வொரு நிமிஷங்கள் அது நம்ம கடவுளுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம், அது பாவம். அது நின்று விளைபவை அது நம்மை மிக மோசமான நிலைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நாம் உணர்வடைந்து நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை, வெறும் இப்போ இளைஞர்கள், குழந்தைகள் மட்டும் நான் சொல்லலை, இன்னைக்கு பெரியவர்கள் கூட, எல்லா நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி இந்த ரிட்டையர் ஆனவங்க கூட இனிமேல் என்ன பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை எப்படி சோம்பேறித்தனமாக கழித்து கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த 58 வயசுல 60 வயசுல நமக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? வெறும் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையா? உலகில் நாம் சாதிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கிறது. நம்ம பிள்ளைங்களெல்லாம் திருத்தி முடித்து விட்டோமா? நாம் கடவுள் பார்வையில் நேரியவர்களாய் மாறி விட்டோமா? இறை வார்த்தையின்படி வாழ்ந்து முடித்து விட்டோமா? செய்ய வேண்டிய நன்மைத்தனங்கள் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சா? இல்லை, எப்படி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? நாளையில உணர்வடைவோம், மனம் திறந்தோம். நான் ரொம்பமா இதுக்கு மேலே என்ன பண்ண போறேன் அப்படி இல்லை. இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர்களை என்னை நிரப்புங்க, உணர்வடைய செய்யுங்க, நிறை உண்மையை நோக்கி என்னை நடத்துங்க. ஆண்டவரே, நான் ஒரு புது படைப்பாய் மாறணும், புதிய ரத்தம் எனக்குள் ஓடட்டும், நான் இந்த உலகத்தில் உமக்காய் உண்மையுள்ள சாட்சியாய் இன்னொரு கிறிஸ்துவாய் நான் வாழணும் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு நம்ம இந்த பாடலை பாடுவோம். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியால் ஆகும் என்று சொல்லி நாம் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாக கரங்களை தட்டி பாடுவோம். வாருங்கள், கரங்களை தட்டி எல்லாரும் சந்தோஷமா, உற்சாகமா, சோம்பல் இல்லாம என்னத்த பண்ண போறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, எஸ், நான் என் வாழ்க்கையை டிசைட் பண்றேன், கடவுளுடைய பாதையில் இந்த உலகத்தை மாற்றப் போகிறேன் என்கிற ஒன்று, அந்த ஒரு நோக்கத்தோடு பாடுவோம். பாருங்கள், ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே. நம்முடைய வாழ்க்கை ஏதோ சோகத்துல போயிட்டு இருக்கா, அடிமைத்தனத்துல போயிருக்கா, என் குடும்பம் ஒண்ணும் இல்லாம குட்டிச்சவரா இருக்கா, இந்த நாளில் நீங்கள் உணர்வடையுங்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவார். நம்புங்கள், நடக்கும். குடம் நிறைக்குடம் ஆகுமா ஆகுமே, மண்குடம்
பொற்குடம் ஆகுமா? ஆகுமே. குறைக்குடம் நிறைக்குடம் ஆகுமா? ஆகுமே. தண்ணீரும் திராட்சை ரசம் ஆகுமா? ஆகுமே. திராட்சை ரசம் திரு ரத்தம் ஆகுமா? ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே. ஆண்டவரின் ஆவியாலே ஆகும், நிச்சயமாய் ஆகும். பாருங்கள், அந்த உணர்வோடு நாம் ஜெபிப்போம், இணைந்து ஜெபிப்போம், எழுந்து ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, நாங்கள் இருக்கிற நிலைமையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோம்பல் என்கிற அந்த தலையான பாவத்தை இது நாள் வரை எங்கள் வாழ்வில் வைத்திருந்து நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த மகிமை இழந்து போனோமே அப்பா. இருளின் சூழ்ச்சிக்கு மயங்கி போய் நான் செஞ்ச இந்த உலகத்தில் என்ன ஆக போகிறது என்று நினைத்து நினைத்து அப்பா, தவறான முடிவுகளை எடுத்து என்னுடைய சுகம், என்னுடைய தூக்கம், என்னுடைய சோம்பல், என்னுடைய அசட்டைத்தனம் எல்லாவற்றுக்கும் பலியாகி போனேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே, உம்மை கொண்டு நாங்கள் வாழ்வோம். எங்கள் தவறான சிந்தைகளை எடுத்து மாற்றுங்க ஆண்டவர். அப்பா, உம்மிடத்தில் எழுந்து வர தடையா இருக்கக்கூடிய என்னுடைய ஆவிக்குரிய அந்த சோம்பேறி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறும்படியே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவர். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை வாசிப்போம் அப்பா, உம்மை தியானிப்போம், உம்மை போல மாற முழு முயற்சி எடுப்போம். உம்முடைய ஆவியானவரை கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வோம் ஆண்டவர். எங்களை கட்டி எழுப்போம், எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்போம், இந்த திருச்சபையை கட்டி எழுப்போம், இந்த உலகத்தை அப்பா ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரமாய் நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. அப்படியாக இணைப்புள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.